அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நமது புதுக்கோட்டை நீலகிரி சபையில் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான முத்தி பேரவையாக இன்றைக்கு அதனுடைய தலைப்பு ஒன்று தவம். தவம் என்ற தலைப்பில் நம்மிடையே தவ முத்துக்களை பங்கி பெறுவதற்காக நமது அண்ணா மெய்வெளிய வாசுதேவர் ஐயங்கார் அவர்களை இந்த புதுவை நீலகிரியின் சார்பில் அன்புடன் வரவேற்போமாக. நமஸ்காரம். நமஸ்காரம். முத்திபூர்ணம் பரமனே உருவேடுத்து பாடிடை உருவாய் வந்த துறவல கரசே காமி தொன்மறை புகழ்ந்தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணியான வாழ்வே மார்கநாதா போற்றி. தேவாதி தேவா திருவையாரா திருவரங்கத்திரு கைலாசவாசா தீன்குல திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே இரண்டனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே அரண்டிடும் மாடத்தார் உபதேச மாதாழிம்பென கண்டக்கினியில் எட்டெடுத்த பின் அரண் புகுச்சாதூர் மறையில் அறிந்த கேள்விகள் ஆதத்தானை கோர்வை பென்றமைந்த திரண்டெழு சின்முத்திரையும் சரணகமலாலயத்தின் செய்திகள் எல்லாம் விளக்கியே இரண்டர காலக்க வந்தோன் என்றெனக்கென்றே விழித்திருந்தெழுந்து வந்த பெருமான் வேல் தாங்கி வந்த கடம்பவர காளையாகிய சுப்பிரமணியன், சபேசராகிய நடராஜ பிரான், நீலமேக சாமளராகிய கீதாச்சாரியார் ஆகிய மூவரும் ஒரே உருவத்தில் இங்கு வந்து வேதங்களில் இல்லாததையும் எங்கும் கேட்டறியாததையும் நம் நினைவுக்கே வராததையும் கடைசி நீதி தீர்ப்பின் போது கேட்கப் போகும் கேள்விகளையும் வேதங்களில் இல்லாததையும் எங்கும் கேட்டறியாததையும் நம் நினைவுக்கே வராததையும் கடைசி நீதி தீர்ப்பின் போது கேட்க போகும் கேள்விகளையும் இப்பொழுதே நம் நினைவுக்கு கொண்டு வந்து அறிவித்து நீண்ட கால வாழ்க்கையில் நம்மை ஆக்க நிற்கும் நம் குருபிரான் பிரம்மோதய மெய்வெளி சாலையாண்டவர்களின் பொற்பாத கமலம் பணிந்து உத்தரவுக்கு இறைஞ்சு என் முத்தி பேருரையை துவங்குகிறேன். ஜீவசிம்மாசன மெய்மைப்பதியில் குடியேற்று தேவாரன்மாரி பொழிந்து கொண்டிருக்கும் நீதி தெய்வம் கொலுவிற்றெழுந்தருளும் மெய்நெறி நன்னகரத்தின் எல்லைக்குள் குடியேற பெற்றவர்களாகிய ஜீவப்பிரிவர் அனைவருக்கும் நமஸ்காரம். புதுக்கோட்டை சபையை மிகச் சிறப்பாக நடத்தி வருகின்ற நம் அண்ணன் சிவராஜன் அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நான் தவம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தெய்வ திருவாக்கியங்கள் பாடல்கள் அந்த முத்துக்களை உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள போறேன். அந்த தவம் அப்படிங்கிற தலைப்பை நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தலைப்புல நான் உங்ககிட்ட அதை பத்தி பகிர்ந்துக்க போறேங்கிறது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் தவம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம மேற்கொண்டு போக முடியும். அப்ப தெய்வம் தவம் செய்த வரலாறு அதுதான் நமக்கு முக்கியமா தெரியணும். அவங்க எங்க தவம் செஞ்சாங்க, அவங்க செய்த கடும் தவத்தின் பலன். அதுக்கப்புறம் தெய்வம் 2 இடத்துல முக்கியமா தவம் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றத்துல தெய்வம் தவம் செய்த இடம், அந்த தவம் செய்த இடத்தோட விவரம், அவங்க எப்படி தவ முறைகளை கடைபற்றி பிடிச்சாங்க, அப்புறம் அவங்க எதை விட்டு தவத்துல ஏறினாங்க. அப்போ பொதுவா பார்க்கும்போது தவம் செய்யணும்னா அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள், தவமும் வயதும். அதுக்கு அடுத்தது தெய்வம் இன்னொரு இடத்துல தவம் பண்ணியிருக்காங்க, அது நைமிசாரண்யம். அப்ப அந்த நைமிசாரண்யத்துல எப்படி தெய்வம் தவம் பண்ணாங்க அப்படிங்கிற அதை பத்தி விவரங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அடுத்தது தெய்வத்துடைய ஓயா தவம், தெய்வத்துடைய வாடாத தவம், அவங்களுடைய மூச்சோடா தவம், இதெல்லாம் உங்ககிட்ட தெய்வ திருவாக்கியங்களை பகிர்ந்துக்க போறேன். அடுத்தது கற்பக தவம், உருமகால தவம், வான்கண்ணி விராட் தவம்.
இதை பத்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அடுத்த தெய்வத்துடைய தவப்பாடு என்ன, அவங்க என்ன பாடப்பட்டாங்க, அப்ப அந்த தெய்வ தவப்பாடு பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பலனை அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது நிறைவா நம்மால தவம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது வீசை நாழிகை தவம், மாலை வணக்க தவப்பலன், யுகத்தவசு, இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போறேன். முதல்ல தவம் என்றால் என்ன அப்படியே தெய்வ திருவாக்கியத்தை பார்க்கலாம். எம்மப்படி அடிப்படை கோடாயுத கூர் திருவாக்கியம் 134ல உன் சுவாசம் வெளியே ஓடாமல் மூக்களவே ஓடினால் அதுதான் தவம். அடுத்தது யமனை அணுக விடாது காக்கும் சத்திய பரிசுத்த வான்மதி குரல்ல வாக்கியம் 208ல மனிதனின் அகமிய உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றையும் பிரட்டி பார்த்து அறிவதே தவம் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க, கொடுக்குறாங்க. அடுத்தது திருமெஞ்ஞான குரல்ல வாக்கியம் 34ல ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மூச்சு உள்ளவே ஸ்தம்பிச்சு வாசி என்னும் சவாரி ஏறி இந்த தூலதேகத்தை விட்டு ஜீவதேகத்துக்குள் பாய்ந்து 7 அண்டங்களும் கடந்து போகும் வல்லபத்துக்குத்தான் தவம் என்று பெயர். அப்படி தெய்வம் அறுதிட்டு சொல்றாங்க. அடுத்து தெய்வத்துடைய திருவாக்கியங்கள் மூலமாவே இந்த தவம்ங்கிற பாதையில நம்ம பிரயாணம் பண்ணலாம். எம்மப்படத்தில் அடிப்படை கோடாயுதக்கு ஒரு வாக்கியம் 3. பிறகு நமது தவவேல் வலிமை ஏற்றத்தால் விளைந்த கூறிய சத்திய அறிவு கொண்டு பார்க்க பார்க்க எல்லா ஜாதி மதங்களின் பழக்கத்திலும் உள்ள வேதாந்தங்கள், அனுஷ்டானங்கள், வழிபாடுகள் எவற்றிலும் அவற்றை பின்பற்றி வாழ்கின்ற எவரது கையிலும் அம்மதங்களின் மெய்ச்செயல் இல்லை. யமனை மிகிக்கும் தவ வணக்க நிஜ செயலாகிய சர்வ மதங்களினுடைய அந்த மெய்ச்செயல் யாவரிடத்திலும் இல்லை என்பது நெடுங்கால புழக்க வழக்கத்தில் நமக்கு தெரிய வந்தது. மேற்கூறியபடி துறவு கொண்டு எழுந்த நாம் குருபிரானவர்களை கதியென பின்தொடர்ந்து 22 வருடங்கள் அவர்களோடு உயிரும் உடலும் போலே உருவமும் நிழலும் போலே விழிமை சேர்க்கையினராய் அகிலவலம் வந்தோம். அதன் பின் அவர்கள் உத்தரவுப்படி ஆளுமைக்கும் தொழிலாபரணத்தை ஓராண்டு காலம் மேற்கொண்டு இருந்து அது முடிந்ததும் எமது குருகொண்டல் அவர்களின் பெரிய திருவுள்ளத்தின் கட்டளைப்படியே மதுரையம்பதிக்கு அடுத்த திருப்பரங்குன்றின் குகையில் நெடுநாள் அன்னாகாரம் என்று கடும் தியான முகமாக தவத்தில் இருந்து விட்டோம் அப்படின்னு கோடாயுதக்குள்ள தெய்வம் கொடுக்குறாங்க. இதே நம்ம மான்மியத்துல பார்த்தா தெய்வம் அவர்கள் ரெட்டியப்பட்டியில் ஆடு மேய்ப்பும் துலாபரணத்தை விட்டு திருப்பரங்குன்றம் தவம் செய்த அந்த மான்மிய சரிதத்தை நம்ம பார்க்கலாம். மான்மியத்துல பக்கம் 204 அகிலவலம் வரும் பருவம். இவ்வாறாக ஓராண்டு முடிந்து 2வது ஆண்டின் முதற்கூறு நாளையிலே ஒரு நாள் சர்வஜ திலகமாகிய பிரானவர்கள் தங்கள் குமாரராகிய நாயகம் அவர்களை நோக்கி தங்களுக்கு சொந்தமான திரு கைலாய நாட்டின் தேனமுத பெருங்கருணை பெருங்கடலில் முழுக்காழ்த்தி விட்டு தங்கள் திருவுள்ளத்திலே பழம் புராதனமாக வெளியாக்கவென்று பதித்து வைத்து மெய்ஞான பாரம்பரையாக சுமந்து அலுப்பாய் அழுத்து கொண்டு வந்திருக்கும் சன்னத முத்ராங்கம் என்னும் யுக முடிவு தீர்ப்பு விளைவேற்று வித்தினை பதித்து முளைவீறி எழுந்து படர் வீசி படர்த்தருணம் இதுதான் என கண்டெடுத்தவர்களா இதனடியில் பொறிக்க பெற்று இனி வர கிடக்கின்ற எல்லையும் இடமும் குறிப்பிட்டு பூட்டி தங்கள் குமாரர் அவர்களின் நெடுங்காலமாக இருந்தறியாத ஓர் அருந்தவ கட்டளையிட்டார்கள். அந்த கட்டளையினை அளவிலா அன்புடன் சிறமேல் ஏற்றுக்கொண்ட எங்கள் நாயகம் அவர்கள் ஆடுமேய்க்கும் தொழிலாபரணத்தை விட்டு தங்கள் தேவ சகாய காஷாயராகிய பிரானவர்களின் ஆகியின் படியே தனித்து வழி நடந்து திருப்பரங்கிரி வந்தார்கள். அப்ப தேவ அந்த திருப்பரங்கிரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாடல் ரூபமா கொடுக்குறாங்க. கடிமையில் கூட்டம் கருவேலாங்காடு உடன் காணல் வீசும் பரந்த பாங்காடுகள் தனிகை மண்ணு குமார தங்கி தங்கி தனிகை மண்ணு குமார தங்கி தங்கி தனியே வந்து பாரங்குன்றம் ஏறி நின்று இழந்தளிர் மேனிய
தேரி ஆய்ந்து திரண்ட மலையின் மேல் கூறிவிட்ட குறிப்பின் குகை கண்டு கூறிவிட்ட குறிப்பின் குகை கண்டு நேரில் வந்து நிறைத்தவர் காலமே. அப்ப திருப்பரங்குன்றம் வந்துட்டாங்க. அப்ப திருப்பரங்குன்றத்துல அந்த தெய்வம் தவம் இருந்த இடம், அதை மான்மிய வரலாற்றுல பார்க்கலாம். மான்மியம் பக்கம் 207, சன்னதம் பெருப்பருவம். அத்திருப்பரங்குன்றம் எங்கள் நாயகம் அவர்கள் வந்த காலமாவது கிறிஸ்துபிரானாகிய தேவகோமான் அவர்கள் கன்னிமரியம் அவர்கள் சூழிலிருந்து உதயம் செய்வதற்கு முன்னே 340வது ஆண்டில் இப்பெரும் பூமி முழுவதும் ஏக சக்கராதிபதியாக சிங்காசனமேறி இவ்வகண்ட மண்பரப்பிலுள்ள மக்கள் யாவற்றிராளையும் ஏகத்திரளாக வரவழைத்து கூட்டி அனைவருக்கும் நல்விருந்தொன்று அளித்து ஜனங்கள் மகிழும்படியாய் நீதியரசு செங்கோலோச்சிய சுல்தான் சிக்கந்தர் துர்கர்ணையனுடைய காலத்திலிருந்து 2256வது வருடம் எங்கள் நாயகம் அவர்கள் அவ்விருந்தளிக்கப்பட்ட திருப்பரங்குன்றத்தில் மேலே குறித்துள்ள சுல்தான் சிக்கந்தர் துர்கர்ணையன் அவர்கள் அடக்கமாகி உள்ள சமாதி ஸ்தலத்திற்கு மேற்கு பாகமாக தவத்தினருக்கென்று சுனையொன்று அமைத்துள்ள ஓர் அழகிய குகையினுள்ளே உள் சுனைக்கும் முன்னாலே வடமேற்கு பாகமாக நாயகம் அவர்கள் கிபுலா என்னும் குரு திசையை நோக்கி அப்ப அந்த குகைக்கு வந்துடுறாங்க. அந்த குகையில எப்படி தெய்வம் தவம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிபுலா என்னும் குரு திசையை நோக்கி தங்களின் பிரான் அவர்கள் தந்துள்ள திரு கைலாய நாட்டின் நிர்விகார ரகித நிலையாசனமிட்டு தங்கள் இதயத்தை மௌன கம்பத்தடிவாரம் ஆகிய முக்கோணம் என்னும் கொழுமுனையின் மீது ஊனி அந்தர்முகமாக அகநோக்கு மேலே விரிக்க பெற்றவர்களாய் பெரும்பதி பெருங்கருணை பெருங்கதிர் பெருமானின் உத்தரவின் படியே திருவடி போற்றி தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். இந்த பிரகாரமாக மும்மலாதிகளின் கிழங்கு கருக ஐம்புலன்கள் ஒடுங்கி பஞ்ச பொறிகளும் ஒன்று திரண்டு முனைக்கூர்மை பெற்றத்தில் ஓரிருவாய் விளங்கும் பதிநோக்கி தேட்டம் கொண்டெழும்பும் தியானத்தில் ஆழ்ந்து விட்ட நாயகம் அவர்கள் எங்கள் துறை குரு செங்கநதி கரை அங்க தேசம் கடந்து பூமியில் படாத பாதமும் அசைவின்றி ஆகாயத்தெழும்பும் அழகிய வர்ணனை கொவ்வாத சிறகும் கண்ணுணவின்றி வெண்குடி உலாவுகின்ற அறிவுமா பட்சியை போலே அன்னபானங்களின்றி பல காலங்களாக ஒரே முகத்தினராய் கடுந்தவம் பூண்டு விட்டார்கள். அப்போ தெய்வம் தவத்துல ஏறிட்டாங்க. அப்ப அந்த தவத்துல ஏறினதுனால என்ன பலன் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அங்கனம் பூண்டு விட்ட நாயகம் அவர்கள் உமா பட்சி நோக்கு உமாவே அறியம் என்பது போலே தங்களுக்கு அகம்புறம் இருபாகத்து முன்னிலை குருவாகிய திரு கைலாய பழம்பெரும் புராதன அறம்பளர் குரு கொண்டல் அவர்களே எவர்கள் எனது உதவி ஒத்தாசையும் எட்டி தீண்டப்படாத மகா மகா மகோன்னதாக குடி அருந்தலமான அங்கே சிதறத்துள் முந்தகாவின்னும் இதயாசன உணர்வு லோகத்திலே சமமென்னும் தலமாகிய ஏக கிரணோதய பரப்பினிடத்தே வந்து பரனாக துலங்கி விட்டபடியினாலே குருவேதான் பரன் என்னும் நாமம் இணைந்து பதிய பெற்றான் என்ற உண்மையானது முழுதும் என்று தெரிய பெற்றவர்கள் ஆகினார்கள். அன்றியும் குருதேவ குரு மகபூபு குரு மகேஸ்வர குரு முகம்மதே குரு சாட்சாத் குரு மகசூக் என்னும் எண்ணரும் இன்பம் தங்கிய பூரண அலங்கிருத அழகிலங்கி அலைமோதான் நிற்கும் கரை காணா கடலில் நாயகம் அவர்களின் அகமுக ஆசை கடலானது பொங்கி பொங்கி உராஞ்சி கலந்து ஒன்றோடொன்றாக விரவி பரபோக இன்பம் ததும்பி
பிரம்மானந்த அகண்ட வெள்ளத்தினுள் ஆழ்ந்து விட்ட நாயகம் அவர்களின் உடலும் உள்ளமும் பொடிந்து பொடிந்து குளிர்ந்து நிச்சல் வாசம் கொப்பளிக்க தித்தித்து உலகாங்கிதம் கொண்டு நிச்சல தத்துவ நிராமய பெருக்கானது மாறாது வந்து எங்கும் காலுந்தி சோராது ஒழிய பெற்றதினாலே சர்வஜ திலகமாகிய பிரான் அவர்களின் கரதவத்தின் மறுஜனன குமாரராகிய எங்களுக்கெல்லாம் குருதேவ தந்தையர் அவர்களாக வர இருக்கும் நாயகம் அவர்களின் கனிந்து கனிந்து தளிதளித்திரான் என்ற திருவுள்ளமானது மெஞ்ஞான பெருக்கின் விளைவானது ஏறி சூழானது முற்றி சுரந்து ததும்பி நின்றது. எங்கள் நாயகம் அவர்களுக்கு சூக்கும சூழானது முற்றி சுரந்தோங்கி ததும்பி வெளிக்கிளம்பி நிற்கும் கைலாய சந்ததி பாரம்பரையாய் மெய்யாக நிகழ்ந்து வரும் நிலங்கமிழ் உபதேசம் உதய ஆரம்ப காலம் நாயகம் அவர்களுக்கு அடுத்து நெருங்கி வந்து விட்டதென தெரிந்து தட்டி கொடுத்து கதவு தாழ் திறந்ததானது என அதிதுல்லப வல்ல சரசு நதிபதியாகிய நீர்வாரி கடல் முகடேறி நிற்கும் நீர் சடை மீதேரன ஏற்றி நிலைப்பித்து வைத்து விட்ட அந்த மந்திரானந்த ரூபக கோடாயுத நீடாழியராகிய குருகுண்டல் தாயக தவமணி தனிகை தயாநிதியாகிய திலக பிரானவர்கள் குமாரராகிய எங்கள் நாயகம் அவர்களை பார்த்து, ஏ மகனே, எனது நான்காம் புத்திரனாகிய மைந்தா, நீ தலைநாளில் பூந்திரை நாட்டில் பெற்ற திங்களூர் ஆதீன நத்த தேரடி நிலத்தின் கண்ணே எமது கரம் பிடித்து நீ தந்துள்ள அறுதிமானம் ஆகிய மெய்ஞான வாக்குறுதியை நிறைவேற்றி விட்ட சோராத சித்த சுத்த வைராக்கியனே, 27 வருட காலம் யான் காத்திருந்து பெற்ற கண்ணே, நீ வாக்குமையாக ஓங்கி வாழ்க. உமது பெயர் மார்கநாதர் என மணிவண்ண திருவாய் திறந்து உரைத்த குரு திலக பிரான் அவர்கள் தங்களின் தளிரமத கரத்தை எங்கள் நாயகம் அவர்களின் சிரமேல் ஏற்றி ஆசீர் பதித்து, மகனே, நீ உலகம் உய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கடவாய் அப்படின்னு பாட்டையா தெய்வத்துக்கு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. அப்ப தெய்வம் அந்த திருப்பரங்கிரியில என்ன சன்னதங்கள் அடைஞ்சாங்க, அவங்க செய்த தவத்தின் பலனா அப்படிங்கிறத பார்க்கணும். மேலும் நாளுக்கு நாள் சிச்சு கழிச்சு கொண்டு உலகத்தினுள்ளே திரியும் உலகத்தின் தூல கண்கள் அறியாத இருபுறமும் கருக்கோங்கிய மாயை ஆய்ந்து மேய்ந்துறங்கும் கூர் ஏறிய பட்டயமோ, பூமி எதிரும் ஓசையுடைய கடல் அறியாத திருவலம்புரி சங்கோ, யாவற்றினாலும் கரந்தீடி செய்தறியாத கவன கன வேகம் கொண்ட உயிர் சக்கரமோ, குருதேவரன்றி கருமார்களின் உலைக்கூடம் அறியாத சூலம்பேல் பராங்குசமோ, இவ்வுலகத்தில் உள்ள மனுப்பலங்கள் எல்லாம் ஒன்றாக திரட்டி வந்து தூக்குதல் என்ற அசைதலுக்கு கூட ஒரு அணுவும் இயலாத பேமியனும் எமனுடைய அதிகார பலத்தை முறித்தெறிந்து மகிழ்ச்சி பூப்பானது சாகா கலை என்னும் உயிர்கலை ஜெயம் கொண்டு விளங்கும் நூல் போல் நுணுகிய இடையனை உடைய துடி உடுக்கையும் இந்திரராசி வான்வளை போன்ற இதுவரை எவரும் பெற்றறியாத அரியதவ கிண்ணாமமும் யாவரும் கண்டறியாத தண்டாயுதமோ, எங்களுடைய தங்கமேராகிய நாயகம் அவர்களின் இரு கரங்களிலும் தேவர்கள் கண்டு மகிழும்படியா இலங்கத் தரிப்பித்து 2வது வரம் பெருகிய அறம் விளங்கும் ஆசீர்வாத கங்கணமும் ஊனப்பெற்றார்கள். அடுத்தது இந்த தெய்வம் தவம் இருந்த இடத்தை பத்தி இன்னும் வேற சில விவரங்களை நம்ம மற்ற கிரந்தங்கள்ல இருந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். தவ விளைவு நிஜ நிகழ்வுகள் பக்கம் 80. திருப்பரங்குன்றம் ஒரு உயர்ந்த மலை. அது உச்சியில் உயர்ந்தும் சிறிது கீழே வந்ததும் உள்ளுக்குள் குமிழ்ந்தும் இருக்கிறது. அந்த குகையை
பாட்டையர் சுட்டி காட்டி அருளியபடி அங்க வந்து தேடி அந்த இடத்தை கண்டு தெய்வம் அவர்கள் தவம் இருந்து வந்தார்கள். இப்ப இந்த காலத்துல நம்ம மொபைல் வச்சுட்டு இருக்கோம், ஜிபிஎஸ் வச்சுட்டு இருக்கோம், நம்ம லொகேஷன் ஷேர் பண்றோம், நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க தெய்வ கையில் இந்த கருவிகள் ஏதாவது இருந்ததா? எதுவுமே இல்லை. அந்த பாட்டையருடைய அந்த ஆகினையோட உத்தரவை வச்சு அவங்க தேடி தேடி அந்த குகையை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த குகையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு இன்னும் சில சிறப்புகள் இருக்கு. தெய்வப்பிரான் அங்கு அந்த குகைக்கு செல்லும் வரை அங்கு அதுவரை எந்த ஒரு மனுசஞ்சார காலடியும் பட்டதோ புழங்கியதோ இல்லை. தெய்வம் அவர்கள் மட்டும்தான் அழியாத தவம் செய்யவே அந்த குகை ஒரு சுனையுடன் உற்பத்தியாகி அங்கு இருந்தது என்று பிற்காலத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் தெய்வத்திற்கு எடுத்து காட்டியது. தெய்வம் செய்த தவத்திற்கு பிறகு இனி தவம் என்பதே இல்லை. இதுவே கடை தவம். இனி எக்கோடி காலத்திலும் எந்த காலத்திலும் தவம் என்பது இல்லவே இல்லை என்று அந்த தீர்க்க தரிசனங்கள் மேலும் கூறுகின்றன. அடுத்த தெய்வம் எப்படி தவம் பண்ணாங்க? அந்த அபூர்வ குகையில் தெய்வம் அவர்கள் நெடுங்காலம் கடுந்தவம் இயற்றினார்கள். தேவையான நேரத்தில் வெளியே வந்து அந்த மலைக்காட்டில் உள்ள கத்தாழை சோற்றை சீவி எடுத்து உண்டு குகையில் இருந்த சுனையிலே நீர் அருந்தி தவம் இருந்தார்கள். இதுவன்றி வேறு அன்னாகாரம் எதுவும் இல்லாமல் தவம் இயற்றி பல தேவ சன்னதங்களை எல்லாம் தம் திருக்கரத்தில் பெற்று அத்திருப்பரங்குன்றின் மலையில் இருந்து இறங்கும் போது அவர்கள் திருவுருவம் மாறியிருந்தது. முழந்தாள் வரை நீண்டு வளர்ந்த ஜடாமுடி கோலத்தோடு இருந்தார்கள். அவங்க உருவமே மாறி இருந்தது. இதை மான்மியத்துல ஆரம்ப பிரச்சார படலத்துல பக்கம் 281 கரண்டை கால்வரை நீண்டோடி வளர்ந்து விரிந்து சிந்தி கிடக்கும் தலைச்சிகை கூந்தலாபரணமும் முழுமாணித்தனத்து அதிங்கு கூச்சமுற்றுரும் உணர்ச்சியினை உடைய இளம் பசுமஞ்சள் பொடி திருமேனியோ குறிவைத்து ஆவி பாய்ந்து பிடித்து பற்றி விழுங்குகின்ற இமையராது நிற்கும் பேரிரக்கம் கொண்ட கனத்த பெரிய தகை பார்வையோ மாயாத ரட்சகத்தன்மை ஓயாது பூத்து விளங்கும் ஒத்தை மனத்து சுத்தம் ஓங்கிய. அப்போ தெய்வம் இறங்கி வராங்க. பல ஆண்டு காலம் கடுந்தவம் புரிஞ்சாங்க. சப்பாத்தி கல்லியில் இருக்க சோத்தை தான் நடுநடுல பசி அறினாங்க. அப்போ அவங்க இறங்கி வரும்போது ஒரே பசியும் களைப்புமாக கீழே இறங்கி வந்தார்கள். அப்போ ஒருத்தர் தெய்வத்துக்கு நீராகாரம் கொடுக்குறாரு. தெய்வம் அந்த நீராகாரத்துல அதுல அவங்க உப்பு போட்டு தெய்வத்துக்கு கொடுத்தோன்னே அந்த நீராகாரத்தை தெய்வம் அருந்தியதும் அந்த உப்பு காரம் தாங்காமல் தெய்வத்தின் கண்களிலிருந்து நீர் கொட்டியதாம். தவ ஏற்றத்தில் அவர்கள் தேகமெல்லாம் அவ்வளவு மென்மையானதாக இலகி பசுமையாகி குழந்தையின் மேனி போல் ஆகியிருந்தது. திருப்பரங்குன்ற தவ காலத்தில் கத்தாழை சோற்றை சீவி எடுக்க ஒரு கத்தியை பயன்படுத்தி பசியாறுவார்கள். இந்த தவத்தின் போது பசிக்கு இப்படி கத்தாழையை சீவி 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 அந்த கத்தியும் தேய்ந்து மிகவும் சின்னதாகிவிட்டது. அது பிறை வடிவமாக ஆகிவிட்டது. வான்மதி குரல்ல சொல்றாங்க, அந்த கத்தாழை இன்னும் ஸ்பெசிஃபை பண்றாங்க, நாகதாளியின் முல்லை சீவி நீக்கிவிட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது அருளமுதத்துல ஒரு வாக்கியம் பார்க்கலாம். வாக்கியம் 419 தேவமர்கள் தவமுறையை பற்றி என்ன சொல்றாங்கன்னு, மலர்வதற்கு முன் கனமாகவும் கெட்டியாகவும் இருக்கிறது. மலர்ந்த பிறகு மென்மையாகவும் மனம் வீசிக்கொண்டும் எடை குறைந்தும் இருக்கிறது. மலர் எப்படி மனம் கமிழ்ந்தும் மிக இழகி மென்மையாகவும் உள்ளதோ அதுபோல் நாம் நாசிவனையே மூச்சோடா தவம் செய்து எம் எலும்பெல்லாம் இழகி எமக்கு சன்னதங்கள் விளைந்தது. திருப்பரங்கரியில் உங்கள் பாட்டையரின் உத்தரவின்படியே பல வருடங்கள் அன்னபானம் என்று தவத்தில் இருந்தோம் அல்லவா? அச்சமயம் உயிர் அடங்கிவிடும் எல்லைக்கு சென்றோம். எம் ஐயன் கூடவே தோன்றா துணையாக இருந்தார்கள். அப்பொழுது எமக்கு இருந்த பசியின் அளவு எவ்வளவு இருந்ததென்றால், எவ்வளவு கடும் பசியா இருக்கும் அதை வர்ணிக்கிறாங்க. ஒரு யானை எதிரில் வந்தால் அதனிடம் நெருங்கி அதன் மத்தகத்தை கையால் அடித்து பிளந்து உள்ளிருக்கும் மூளை எடுத்து உண்ணும் அளவு பசியின் கோர கொடுமை இருக்கும். குயிலிருந்து வெளியே வந்து அங்கிருக்கும் சப்பாத்தி களியை அறுத்து பிளந்து உள்ளிருக்கும் மென்மையான பாகத்தை நீரில் கழுவி அலசி அதை உண்போம். பின் மீண்டும் தவம் செய்ய செல்வோம். இவ்விதம் பல காலங்கள் சென்றன.
எம் எலும்பெல்லாம் இழகி எம் கையில் இருந்த ரேகை யாவும் மறைந்து போய் வெண்மையாக மாறியது. மீண்டும் தவத்தில் அமர்ந்தோம். இவ்விதம் நாசி வெளியே மூச்சோடா வல்லப தவத்தில் பல வருடங்கள் ஓடின. தேவ சன்னதமாகிய திரிசூலம், சங்கு, சக்கரம், உடுக்கை இவ்விதமான சகல தேவ சன்னதங்களும் விளைந்து இதுவரை யாவரும் பெற்றறியாத கிண்ணாமமும் வரப்பெற்றோம். அடுத்தது தவத்தை பத்தி பார்த்தோம். அவங்க என்ன தவ முறைகளை செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அவங்க பசியாரவே இல்லை. அப்படி நடுநடுல என்ன சொல்பமா பசியாறினாங்களோ பார்த்தோம். இப்போ அந்த தவம் எப்படி நிறைவேறியது அப்படிங்கிறத பார்க்கணும். இவ்விதம் இருந்த காலத்தில் ஒரு நாள் என் குருகுண்டல் குகை முன் குகை முன் அமர்ந்திருப்பதை கண்டு அவர்களின் பெரிய திருவடிகளில் எம் முகம் சேர்ந்து அணைந்து வணங்க குனிந்தோம். அப்பொழுது அவர்கள் தம் திருவடிகளை இழுத்துக்கொண்டு எம்மை நோக்கி எம்மை கொல்ல பார்க்கிறாயா என்று கோபித்தார்கள். எமக்கு ஏதும் விளங்கவில்லை. என்ன தவறு செய்தோம் என்று கண்ணீர் கலங்க பெருக நின்றோம். அவர்கள் எம்மை மிகுந்த அன்புடன் கனிவு கொண்டு நோக்கி அந்நாள் வரை கூறாத சொல்லில் இருங்க என உத்தரவிட்டார்கள். யாம் மிகுந்த உணர்வுடன் அமர்ந்தோம். அப்போதுதான் அவர்கள் ஜீவாவி உலகில் முன் நடந்த யாவும் வெளியாக்கினார்கள். நம்ம அந்த சர்வாம கிரந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வரலாறு மான்மியத்தில் கொடுக்கிறாங்க. அந்த தேவ மகாசபையில என்ன நடந்தது அதுதான் இங்க வருது. நீங்கள் தான் ஆதியாகிய சிவம், இறை குருவாகிய ஆதிநாதனாகிய திருமாலும் விஸ்வரூபமும் விஸ்வநாதமும் தாங்கள் தான். தவம் என்பதே தாங்கள் தான். மதங்கள் யாவும் உமக்குள்ளே அடக்கம். நீங்கள் தான் யுகநாதர். ஆதி தலைநாளில் நீங்கள் அந்த தேவ திருச்சபையில் எல்லோரும் இருந்தபோது நாம் கலியை முடித்து ஆதி கிருத யுகத்தை படைக்க வேண்டும். பிரளயத்தை உண்டாக்கி சர்வத்தையும் அழித்து தீர்ப்பை நடத்தி பூமிபாரம் தீர்த்து சத்திய சொர்க்க உலகை படைக்க வேண்டும். பாவிகளுக்கு நரகத்தை தண்டனையாக தர வேண்டும். முடிவற்ற நித்தியத்தை படைக்க வேண்டும். ஆகவே நாம் அவதாரம் செய்ய வேண்டும். அதற்கு எமக்கு முன்னே போய் பிறந்து எமக்கு தேவகுருவாக உங்களில் யார் வருகிறீர்கள் என்று கேட்டபோது எல்லா தேவரிஷிகளும் கூடியிருக்காங்க. முன் வந்த பாரவான்கள் எல்லாம் யாரும் முன்னுக்கு வரல. ஏன்னா கலியுகத்துல வந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எல்லாருமே பயமா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை யோகிய காலம். கடவுளே இல்லை, தெய்வம் இல்லைன்னு சொல்ற காலம். அதனால அவங்க வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அப்போ நான் வருகிறேன் என்று நான் கூற, நல்லது, அப்படியே சென்று பிறந்து வருக என்று உத்தரவு தந்தீர்கள். அவ்விதம் நான் பிறந்து வந்து சுமார் 600 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தங்களை சந்தித்து பல வருடங்கள் நாம் இருவரும் சேர்ந்து தங்களை தவத்தில் இருக்க வைத்து இன்று தங்களை உருவாக்கி எம் கடமையை பூர்த்தி செய்து விட்டேன். தங்கள் கரத்தில் யாவும் சன்னதங்களாக விளங்குகின்றதை பாருங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது எம்மை நாம் உணர்ந்தோம். அன்று எம் ஆற்றலை எமக்கு வெளியாக்கினார்கள். அப்போ தெய்வம் வந்து இவ்வளவு கடுந்தவம் புரிஞ்சு இந்த பாட்டையரோட போய் இருந்தது. அவங்க எதை விட்டு இந்த தவத்தில் ஏறினாங்க அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? திருமஞான அருளமுதம் வாக்கியம் 334 நாம் பாட்டையாவை பின்தொடர்ந்து போகும் முன் எம்மிடம் 36 பைகளில் வெளிரூபாய் இருந்தது. நாம் சாப்பிடாமல் கூட சேர்த்து வைத்தது அது எனில் அதன் மேல் எவ்வளவு பிடிப்பெண்ணம் இருக்கும்? 36 பையில வெளிரூபாய். அதை விட்டுவிட யாருக்காவது மனம் வருமா? அதோடு கூட வீடு, வாசல், மனை, சுற்றம், அப்பொழுது இருந்த கீர்த்தி, புகழ் யாவற்றையுமே விட்டு ஒரு பரதேசிக்கு பின்னால் போக மனம் வருமா? அப்படி எல்லாவற்றையும் விட்டு சென்று அவர்களுடன் ஒட்டி படிந்து கருவிக்குலங்கள் அனைத்தும் வேறாக மாறிய பின் அல்லவா தவத்தில் நுழைய முடிந்தது. நுழையறதுக்கே இவ்வளவு கண்டிஷன். இது என்ன சாதாரண காரியமா? ஆழமாக நினைத்து பார்த்தால்தான் தெரியும். அந்த எல்லையில் ஒவ்வொரு தரமும் செத்தல்லவா உள்ளே நுழைய வேண்டும். அப்பர், மாணிக்க வாசகர் எல்லாம் என்ன பாடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டும் அவர்களுக்கு கிடைத்தது தன்னை மட்டும் எமனிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளும் சக்திதான். தன்னை மட்டும். தன் மனைவிக்கோ மகனுக்கோ உதவ முடியுமா? முடியாது. அவர்கள் அன்றைய வீர பெருந்தலைவர்கள். இன்று இது உங்களுக்கு இவ்வளவு எளிதாக கிடைக்கிறது என்றால் இதனுடைய கைவரவு எப்படி இருக்க வேண்டும்? தவத்தினுடைய மூர்த்தன்யம் தான் இப்படி நடக்கிறது.
அடுத்து இன்னும் ரொம்ப அற்புதமா தெய்வம் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த தவம் அவங்க திருமேனியில என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு, நாம் திருப்பரங்குன்றத்திலிருந்து தவத்தை முடித்து வரும்போது தமிழ் எழுத்துக்களில் க, ச, த 3 மட்டும்தான் நினைவில் இருந்தது. எதற்கு மேலே இழுக்க வேண்டும், எதற்கு கீழே இழுக்க வேண்டும் என்று கூட தெரியாது. நினைவே மாறிடுது. பின்னர் உங்களிடமிருந்துதான் ஒவ்வொரு எழுத்தையும் தெரிந்து கொண்டோம். அடுத்து வான்மதி குரலை பார்க்கலாம். இந்த திருப்பரங்குன்றம் தவத்தை பத்தி என்ன சொல்றாங்க? திருப்பரங்குன்றத்து குகையில் நாம் தனித்து தவத்தில் இருந்தோமே, அதுபோல நீ ஒரு இரவு நாத்தாமரை காட்டில் தனித்து போய் உட்கார்ந்திருப்பாயா? முடியாது. உன் நினைவு இருக்கும் வரை அப்படி இருக்க முடியாதுதான். அங்கு பாம்பு புலி இல்லாவிட்டாலும் உன் கண்ணை மூடி உட்கார்ந்ததும் அவையெல்லாம் உன்னிடம் சுற்றி சூழ்ந்து வருவது போல் இருக்கும். ஆனால் தன்னினைவற்று போய் சவத்தை போல் நீ ஆகிவிட்டால் பயம் வராது. தியானத்தில் அமர்ந்ததும் சுவாசம் ஒடுங்கும். அது ஒடுங்கியவுடன் இத்தூள உணர்வற்று போகும். பிறகு ஏக ஒளிவாகிய அகமய பிரகாசம் எழுந்து சூழ்ந்து கொள்ளும். அதன் பின் வெளிநினைவு ஏது? நாம் திருப்பரங்குன்றில் குகையில் தவத்தில் இருக்கும் போது சில சமயங்களில் எமக்கும் வெளிநினைவு வரும். அந்த நினைவு வரும்போது பகல் நேரமாயிருந்தால் குகை விட்டு வெளியே வந்து 1-2 இலைக்கள்ளியை அதன் முள்ளை நீக்கி தின்றுவிட்டு பக்கத்தில் இருக்கும் சுனையில் உள்ள ஜலத்தை கொஞ்சம் அருந்திய பின் சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் தியானத்தில் அமர்ந்து விடுவோம். தியானத்தில் அமர்ந்ததும் அது எமக்கு பழகிய பாதையானபடியால் எம் நினைவு விரைவில் வெளிச்சக்காலைக்கு ஓடி கலந்து ஒடுங்கிவிடும். பிறகு வெளிஸ்மரணை அற்று போகும். சில நேரங்களில் நிஷ்டை கலந்து கண் விழிக்கும் போது அப்பொழுது பகல் நேரமாக இல்லாவிட்டால் மறுபடியும் தியானத்திலே அமர்ந்து விடுவோம். அப்படின்னா இரவா இருந்தது அப்படின்னா அவங்க பசியாற மாட்டாங்க. இந்த சப்பாத்தி களியை கூட அவங்க பசியாற மாட்டாங்க. அடுத்தது தவம் செய்யறதுக்கு என்னென்ன நிபந்தனைகள்? திருமஞான அருளந்தம் வாக்கியம் 11ல தவம் செய்ய சுக்கில சுத்தம் வேண்டும். அப்பொழுதுதான் நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும். 6 மாதம் சுக்கிலம் வெளியாகாமல் இருந்தால்தான் நாடி நரம்பெல்லாம் சுத்தமாகும். ஒரு நாள் சுக்கிலம் வெளியானால் மறுபடியும் சுத்தம் செய்ய 6 மாதங்கள் ஆகும். அடுத்தது தவம் கையுறவாகுவதற்கு முக்கியமானது எது? என்ன ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம்? அப்ப திருமஞான அருளந்தம் வாக்கியம் 352ல தவத்திற்கும் தவம் இல்லாததற்கும் மையம் எது? பசிதான். பசி எடுத்து குடல் கருகினால் தவம் உண்டாகும். இதே அவங்க நம்ம ஆதிம உதயபேரண வேதாந்தத்துல கொடுக்குறாங்க. பகர்மொழி சுவையும் பசியினில் உகப்பும் இகமதின் ஆசை என்றுளம் வெறுப்பும். அடுத்தது தவத்துக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம்? தவ விளைவு நிஜ நிகழ்வுகள் பக்கம் 27. பெரியோர்கள் தங்கள் தவத்தினால் வயதை கூட்டிக் கொள்ளவோ குறைக்கவோ முடிந்ததை தவிர வயதை நிர்ணயிக்கும் சக்தியை பெற அவர்களால் இயலவில்லை. அது சனீஸ்வர சக்தியை விட பொல்லாதது. நீ நினைக்கும் சனீஸ்வரர் அல்ல அது, அது வேறு. அந்த பதவியை கைப்பற்றினாலும் வயதை நிர்ணயிக்கும் அதன் சக்தியை பணியை செய்யவோ கட்டுப்படுத்தவோ இயலாததாகவே இதுவரை இருந்து வந்தது. அதை உடைக்க நாம் ஒரு தவத்தில் அதை தேடினோம். முதலில் ஒரு தவத்தில் தேடினோம். அந்த சக்தி அகப்படாமல் ஒளிந்து கொண்டது. பிறகு அரும்பாடுபட்டு கடுந்தவம் செய்து அது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து பணியச் செய்து அந்த வயதை நிர்ணயிக்கும் சக்தியும் கைப்பற்றினோம். இந்த தேகத்தை படைத்தது இந்த பரமாணு என்று சொன்னோம் அல்லவா? அதனுள் இருக்கும் ஒரு மகா சக்தி தான் இந்த வயதை நிர்ணயிக்கும் சக்தியும். இதுவே உன்னை நித்திய தேகமாக்கும் சக்தியும் ஆகும். திருப்பரங்குன்ற தவத்தை இவ்வளவு நேரம் நம்ம விவரமா பார்த்தோம். அடுத்த தெய்வம் தவம் செஞ்ச இடம் நைமிசாரண்ய தவத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். பரிமிதை நாச்சியாரோட தெய்வம் நைமிசாரண்யத்துக்கு போனாங்க தவம் செய்யறதுக்கு. அவங்களுக்கு வில் வித்தையெல்லாம் பழகி கொடுத்து அந்த மர உரியெல்லாம் தரிச்சுட்டு அங்க போய் இருந்து தாங்கள் தவம் இருக்கும்போது தங்களுக்கு காவலா அந்த பெண் சிங்கத்தை தெய்வம்
பணித்திருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம நைமிசாரண்ய தவத்தை பார்க்கலாம். நைமிசாரண்ய வனம் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தின் நடுவில் ஒரு பெரிய வனப்பகுதி இருக்கிறது. அதுதான் நைமிசாரண்யம். கிபி 1928 29 பாட்டையர் உத்தரவுப்படி பாட்டையர் தவம் இருந்த அந்த வனத்தின் ஒரு குகையில் தவம் இயற்ற ஆண்டவர்கள் தம் பத்தினியாருடன் சென்றார்கள். இந்த இடம் பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பல முனிவர்கள் வாழையடி வாழையாக தவம் இருந்த இடமாகும். நான் முன்ன சொன்ன திருப்பரங்குன்றம் தெய்வம் போய் இருந்த அந்த குகை, அந்த இடம் இதுவரைக்கும் எந்த மெய்ஞானியும் போய் தவம் செய்யவே இல்லை. தெய்வத்திற்காகவே பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட இடம் அந்த ஆதி ஊழி விதிப்படி. ஆனா இந்த நைமிசாரண்ய வனத்துல அவங்க போய் தவம் இருந்த இடம் இதற்கு முன்னர் பல பாலவான்கள் முனிவர்கள் தவம் செய்த இடம்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. கூர்மாசிரமம் என்ற அந்த குகை கண்டு அடைந்த போது அங்கு ஒரு புலி கைப்பற்றி வசித்துக் கொண்டிருந்தது. தெய்வம் அவர்கள் அதனை விரட்ட குகையின் முன்னால் நெருப்பு உண்டாக்கினார்கள். 2 நாள் தொடர்ந்து நெருப்பு முட்டி எரியும்படி செய்தார்கள். புலி குகையை விட்டு வேறு பக்கம் ஓடிவிட்டது. மறுபடியும் அது வராவண்ணம் சில திட்டங்கள் செய்து அது இந்த பக்கம் வராமல் மிரண்டு ஓடியே போய்விடும்படி தக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு அதில் ஓராண்டு தவம் இருந்தார்கள். நம்ம முறியது சுருக்கத்துல தாரகை போலோளிராலோற்பன மலர்கள் தாவள்ய மாங்காளிங்கண் மடுவோரம் தாராள நைமிசாரண்ய நடு கர்ப்பம் சலசங்கா நதியாலசும் மேற்பக்கம் கூறாம் சஞ்சீவிகளின் கொழுமான வாடையும் கூர்மாமாம் குகையும் கண்டு பௌத்திட மாறு மாதவனின்று வாரும் என்று கூறும் என்ற இதான கலிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கிய காணுதின் சாணுக்குள்ளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடல்ல இந்த நைமிசாரண்ய வனத்துல அந்த குகையை பத்தி தெய்வம் அருளி இருக்காங்க. அடுத்து இன்னொரு வாக்கியம் பார்க்கலாம். அருள்முதம் வாக்கியம் 306ல நைமிசாரண்ய வனவாசம் பரமிதி நாச்சியாருடன் சென்றிருந்த போது பாட்டையர் சொன்ன குறியை வைத்துக் கொண்டே தேடி தேடி சென்றார்களாம். கடைசியில் ஜனசஞ்சாரமே இல்லாத ஒரு காட்டிற்குள் சென்று தவம் இருந்தார்கள். தெய்வம் சென்றபோது மகிழம்பூ பூத்த காலம். வனவாசம் முடிந்து திரும்பும் போது மகிழம்பூ பூத்து முடிந்திருந்தது. அதிலிருந்து 1 வருடமும் சில மாதங்களும் ஆகியிருக்கும் என்று கணக்கிட்டார்களாம். அங்க போனு கேலண்டரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப அந்த கால குறிப்பு அத தெய்வம் இப்படி கனெக்ட் பண்றாங்க. அடுத்தது தெய்வங்களுடைய ஓயாதவம். அருள்முதம் வாக்கியம் 145ல உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து வைராகியமாக 6 வருடங்கள் தவம் செய்த பிறகு மும்மூர்த்திகளின் செயல் வருவது. இதுபோல் 12 வருடங்கள் தவத்தால் சன்னதங்களையும் கைப்பற்றினார்கள். சங்கு சக்கரம் வில் வேல் முதலாகிய சன்னதங்களையே ஆலயங்களில் புறமுக அடையாளங்களாக வெளித்தோற்றத்தில் வைத்திருக்கிறார்கள். இந்த தேவ ரகசியம் இங்க தெய்வத்தை சரணடைஞ்ச பிறகுதான் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது. வெளி உலகத்துல இன்னும் அந்த நகல் அடையாளங்களை தான் அவங்க நிஜ சன்னதங்களா நினைக்கிறாங்க. சங்கு சக்கரம் வில்வேல் முதலிய சன்னதங்களையே ஆலயங்களில் புறமுக அடையாளங்களாக வெளித்தோற்றத்தில் வைத்திருக்கிறார்கள். எமக்கு கிடைத்த சன்னதங்களோ இதுவரை வந்த செம்மல்கள் எவரும் பெறாதவை, இறைவனாலேயே உண்டாக்க பெற்றவை. இவ்வாறாகவே ஓயாது 12 வருடங்களுக்கு மேல் தவம் செய்திருந்தால் இந்திரியத்தின் விதிவிலக்கு இல்லை. நாம் திருப்பரங்குன்றிலிருந்து இறங்கிய போது சகல சன்னதங்களையும் பெற்றுக் கொண்டிருந்தும் பின்னும் ஓயாத தவத்தில் இருந்து வருகிறோமே, தொடர்ந்து இருக்கிறோமே. இவ்வாறு உள்ள நாள் உள்ள மட்டும் வாடாத தவத்தில் யாராவது இருந்ததுண்டா? இல்லையே. அதன் பலனாகவே எம் நினைவிற்கு ஒட்டுகிறா போல யார் நடந்தாலும் நாம் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த நிலையுலக செயல் பதவி பெற்று விடுகிறார்கள். அதன் பலனாகவே எம் நினைவுக்கு ஒட்டுகிறா போலே யார் நடந்தாலும் நாம் நினைத்த மாத்திரத்திலேயே அந்த நிலையுலக செயல் பதவி பெற்று விடுகிறார்கள். அது என்ன மகா வல்லபமான தவயேற்றமாக இருக்க வேண்டும். அதுவே உயிருடலம். அடுத்து தெய்வத்தோட வாடாத தவத்தை பார்க்கலாம். திருமெஞ்ஞான அருள்முதம் வாக்கியம் 80. எமது வாடாத தவம் எவ்வளவு பேர்களுக்கு கொடுத்தாலும்
குறையாத பொங்குமாங்கடல் அல்லவா? அதன் கருணை பெருக்கு மனுக்குலத்தின் தலையில் வர்ஷிப்பதையே தெய்வ தேடுகுடகத்தில் வரை பிளந்து கசிந்து மழை திறக்கும் ஓசை வாய் திறந்து கமைந்திடும் தொனியின் வீச்சு என்று பேசப்பெற்றுள்ளது. உலக வழக்கத்தில் ஒருவன் செய்த பாவம் தீருவதற்கு ஒரு தேவபிரான் சந்நிதியில் தன் அங்கங்கள் யாவும் தரையில் பட புரண்டு அங்க பிரதர்சனம் செய்ய வேண்டும், அல்லது அத்தெய்வ திருமேனியரின் செவி கேட்க தன் குற்றத்தை வாய்விட்டு சொல்லி மன்னிப்பு தேட வேண்டும் என்ற வேத விதி இருக்கிறது. அவ்வாறு நீயாக உன் மனத்தில் உன் குற்றத்தை நினைத்து உருகி நீ செய்த பாவம் தீரும்படியாக இறைஞ்சி நன்னம்பிக்கை வைப்பை ஆலயத்தில் ஓத வேண்டும். அதோடு நீ குனிந்து தரையை தொட்ட பிறகு நிமிர்ந்து இரு கைகளையும் சிரசின் பின்பாகம் வைத்து சிரவணக்கம் செய்தால் உன் பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு நீ உடல் எடுத்த முழு பலனையும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அதோடு நீ குனிந்து தரையை தொட்ட பிறகு நிமிர்ந்து இரு கைகளையும் சிரசின் பின்பாகம் வைத்து சிரவணக்கம் செய்தால் உன் பாவங்கள் சங்கரிக்கப்பட்டு நீ உடல் எடுத்த முழு பலனையும் தர நாம் தயாராக இருக்கிறோம். அவ்வாறு உன் பாவத்தை சங்கரிக்க வல்லவர் இந்த எல்லையை தவிர வேற எங்காவது இருக்கிறார்களா? இல்லவே இல்லை. அடுத்தது நாசி வெளியே மூச்சோடா தவம். தவ விளைவு நிஜ நிகழ்வுகள் பக்கம் 43. நாசிக்கு வெளியே என் மூச்சு ஓடாது. மூச்சு ஓட ஆரம்பித்து நாசி நுனி வரை அது வந்தவுடன் உடனே அதை திரும்பி உள்முகமாக ஓட ஆரம்பிக்கும். அதுவும் எப்படி ஓடும் தெரியுமா? மூல இடத்திலிருந்து புறப்பட்டு நாசி முனை வரை அது வருவதற்கு 160 நாழிகை ஆகும். ஒரு நாழிகைக்கு 24 நிமிஷம். 160 நாழிகை 24ஆல பெருக்கினோம்னா 3840 நிமிஷம் வருது. அதை நமக்கு புரியுற மாதிரி மாத்தினோம் அப்படின்னா 2.6 நாள் வருது. ஒரு மூச்சு அதனோட மூலஸ்தானத்திலிருந்து தெய்வத்துக்கு அவங்களோட நாசி முனை வரைக்கும் வரத்துக்கு. பின் திருப்பி உள்முகமாக எழும்பி அதன் மூல இடத்திற்கு திரும்பி போய் அது சேருவதற்கு மேலும் 160 நாழிகை ஆகும். அப்ப மறுபடியும் 2.6 நாள் ஆகும் மூல இடத்திற்கு போறதுக்கு. இதை கணித்தால் மூச்சு ஓடவில்லை என்றுதானே சொல்ல வேண்டும். ஒரு செடி தினமும் வளர்வது கண்ணுக்கு தெரிகிறதா? இல்லையே. அதே போலத்தான் இது. இது சாதாரண கைவரவா? இது மாதிரி ஒரு உருவம் இருக்க முடியுமா? நாம் 100 வருடம் மூச்சடக்கி தவம் செய்திருக்கிறோம். நாம் 100 வருடம் மூச்சடக்கி தவம் செய்திருக்கிறோம். அது வேணுக்கா? ஆனால் செத்த பின்னும் ஒன்றுமில்லை என்ற அலட்சியமாக இந்த உலகம் இருக்கிறது. அப்படி நினைக்கும் மடையனுக்கு மூதேவி தண்டனை தானே வரும். இறைவன் படைத்த இந்த பூமி இவனுக்கு என்னவெல்லாம் படைத்துக் கொடுக்கிறது. இதற்கு நன்றி சொல்லக்கூட எண்ணமில்லை. செத்தால் ஒன்றுமில்லை என்று கூறும் நன்றி கெட்டவனுக்கு எப்பேற்பட்ட அதோகதி காத்திருக்கிறது என்று தெரியாது. சத்தியப்படி இங்க நம்பி வந்தவர்களுக்குத்தான் இப்பிறப்பின் உண்மை தெரியும். அடுத்தது கற்பகதவம் பார்க்கலாம். திருமஞான அருளும் வாக்கியம் 234, 28/3/1973. கற்பகதவம் என்றால் என்னண்டோ நினைச்சிருந்தோம். போன வருஷம் கார்த்திகை 9ஆம் தேதி மதியம் தவத்திற்கு போன போது எம்மை அறியாமலேயே அந்த கற்பக நிலை இருக்கும் எல்லைக்குள் குழு குழு என்று இறங்கி விட்டோம். அனுபவித்தறியாத புது மகா இனிமையான அனுபவமாய் இருந்தது அது. பிறகு தவத்திலிருந்து வரும்போது தள்ளாடி ஆலயத்திற்கு வந்தோம். நடக்க முடியாமல் கால்கள் துவண்டு போய் ஆலயத்தில் திரை போட்டு தவத்தில் இருந்தோம். ஆலயத்திற்கு வந்து அமர்ந்ததும் திடீரென்று சகலமும் நின்று விட்டது. சொட்டு தண்ணீர் கூட உள்ளே அருந்த முடியவில்லை. மூச்சை இழுத்து இழுத்து பார்த்தோம். அது எங்கிருந்தது என்றே தெரியவில்லை. அது இருக்கிற சுவடே தெரியவில்லை. எப்படி ஒரு உரு இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இதுவரைக்கும் தோன்றியது உண்டா? இல்லை, கிடையவே கிடையாது. இப்படி ஒரு நிலை வரும் என்று எமக்கு தெரியாது. சோத்தால் அடுத்த சுவர் என்பார்கள். ஒருவேளை சோறு இல்லாவிட்டால் குரலே எழும்பாது. தூக்கம் இல்லாவிட்டால் அதை விட மோசமாகிவிடும். இதையெல்லாம் விட மூச்சு இல்லாவிட்டால் ஆளே இல்லை. அந்த கற்பகதவத்தின் நிலையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அதனுடைய வல்லபத்தை சுருக்கி சொன்னால் ஈசனே உண்டாக்கும்
தவம் என்றும் சொல்லலாம். திருமஞான குரல்ல பக்கம் 305ல 25/12/71 கற்பகமாலைக்குள் நுழைவதை தெய்வமர்கள் அருளியுள்ளார்கள். பதிமறைவு என்று அடிக்கடி காவ சொல்ற பிரானவர்கள் தங்களின் ஜீவமந்திரத்தில் சொல்லி வருகிறார்கள். அதை கேட்கும்போது உங்களுக்கு அச்சமாக இருந்ததல்லவா? ஆனால் எமக்கு அச்சமாக இருக்கவில்லை. இன்னதைத்தான் அவர்கள் குறிக்கிறார்கள் என்று நேற்றிரவுதான் நமக்கு வெளியாச்சு. கற்பகத்துக்குள் நுழைவதை, அந்த திருமாளிகைக்குள் நுழைவதை பதிமறைவு என்று கூறியுள்ளார்கள். அந்த கற்பக மாளிகை யாருக்கும் எட்டாத ஒரு மறைவான இடம், அடையாளம் இல்லாத இடம், வெடிவு காண முடியாத இடம். அந்த தவோன்னத எல்லையில் அதன் மேலே போய் நின்றோம். உடனே அங்கு இடம் கொடுத்து கொழு கொழு என்று உள்ளே இறங்க மறைந்தோம். அதைத்தான் மறைவு என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த நாள் முதலே எமக்கு பசி என்பது இல்லாமல் போக உணவு தேவையற்றதாகிவிட்டது. அந்த கற்பக மாளிகைக்குள் நுழைந்ததும் 9 கிரகங்களும் ஏக வியாழனாக மாறிவிட்டன. அப்பத்தான் ஏக வியாழ ராசி என்பது கைவரவாயிற்று. 9 கிரகங்களும் வியாழனாக மாறி கையில் வந்தது எந்த செம்மலுக்கும் எந்த காலத்திலும் இல்லை, ஈசனுக்கும் இல்லை. ஏனெனில் அந்த மகோன்னத அருந்தலமானது யாரும் எட்ட முடியாத ஒரு மறைவில் இருக்கிறது என்று நம் குலதெய்வ தேவேஸ்வரர் அவர்கள் திருமாய் மலர்ந்தருளி உள்ளார்கள். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நமது அண்ணா தவத்தை பற்றி மிக சிறப்பாக அவருடைய முத்தி பேர்களை நாம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது நாம தவம்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும். தவம்னா ஒரு காட்டுக்குள்ள போய் கண்ணை மூடி தனியா நின்று ஒரு மந்திரத்தை சொன்னோம், அதான் தவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அது இல்லை அப்படின்றத இன்னைக்கு அண்ணா நம்முடைய மெய்வழி நூட்களில் இருந்து மேற்கோள் காட்டி அதை மிக தெளிவாக நமது தெய்வம் எப்படி தவம் பண்ணாங்க, அவங்க எந்தெந்த வழிகளில் தவம் பண்ணாங்க, எப்போ தவத்தை ஆரம்பிச்சாங்க, அதுக்கான இடம் யார் சொன்னது, அதை எப்படி அதை கைப்பற்றினாங்க அப்படின்றதையும் மிக தெளிவாக நம்ம மான்மியத்திலிருந்து அதை எடுத்து காட்டினாங்க. அந்த தவம் நம்ம திருப்பங்குன்ற மலையில தெய்வம் போய் தவம் பண்ணும்போது அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, பாட்டையார் சொன்ன இடத்த அவங்க கண்டுபிடிச்சு அந்த மலையின் மேலே ஏறி அந்த தவம் பண்றதுக்காக ஒரு சுனை நீரும் அதுக்கு பக்கத்துல தவம் பண்ணியிருக்காங்க. இன்னும் போனா நம்ம திருப்பரங்குன்றத்துல அந்த மலையை பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா மலை ஏறதுக்காக இப்போ படிக்கட்டுலாம் வச்சிருக்காங்க. முதல்ல படிக்கட்டுலாம் இருக்காது. படிக்கட்டுலாம் இல்லாமல் தெய்வம் அதில் எப்படி தான் ஏறி அந்த மாதிரி அதில் அவனுக்கு அதில் சுனை நீர் இன்னமும் அதில் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்த ஏற்கனவே அது முடிவு பண்ணி அந்த தவம் அந்த இடத்துல பண்ணி அதிலிருந்து தவம் நடந்த நிகழ்வுகளையும் சொன்னாங்க. அந்த தவத்தினால என்னென்ன சன்னதங்கள் பெற்றாங்க, அதிலிருந்து தெய்வம் எப்படி அதனுடைய சக்தியெல்லாம் ஆராய்ஞ்சாங்க, என்னென்ன அரிய தவ கில்நாமம், அதாவது அந்த 8 சன்னதங்கள் 10 சன்னதங்கள் 12வது சன்னதமா அரிய தவ கில்நாமமும் பெற்றார்கள் அப்படின்றதையும் நம்ம பாட்டையா அவர்களுடைய இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எப்படி தெய்வமர்களை திருப்பி அவங்க எப்பயும் செய்யற மாதிரி இந்த முகம் சேர்த்து அணைய போகும்போது வணக்கம் செய்ய போகும்போது மரியாதை செய்யும்போது அதை வேணான்னு தடுத்து நீங்கள் தான் ஈசன் அப்படின்றதையும் அவங்களுக்கு நினைவு காட்டி அந்த காலத்துல நடந்த அங்கே நடந்த மகாசுர கூட்டத்தில் நடந்த நிகழ்வுன்னு எடுத்து கூறி நீங்க தான் ஈசன் அப்படின்றத சொல்லியும் அதுல இருந்து வந்ததையும் நம்ம மிக அழகாக அண்ணன் எடுத்து நம்மளுக்கு வழங்கினாங்க. இந்த தவம் தான் இப்படி பேசிட்டு இருந்தா தவணம்னா இல்லை அப்படின்றதையும் நமக்கு, அதாவது தவம் என்பது மூச்சு விடாத தவம், கற்பனை நிலை தவத்தை இன்னைக்கு ஆனால் தெளிவாக சொன்னாங்க. கற்பனை நிலை ஒரு தவம் அப்படின்னா அது யாருனாலும் செய்ய முடியும்னா நம்ம தெய்வத்தை தவிர யாருனாலும் செய்ய முடியாது அப்படின்றதையும் மிக தெளிவாக எடுத்து காட்டினாங்க. தெய்வம் தவம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரிந்த எழுத்துக்களையும் சொன்னாங்க. 3 எழுத்து தான் தெரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அது காணா காணா சானா தானா 3 எழுத்து தான் தெரிஞ்சது அப்படின்னா மற்ற எழுத்துக்கெல்லாம் மறந்து போய் விட்டது அப்படின்னா எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அவங்களுக்கு பசி எடுக்கும் போது அந்த பசி கொடுமையும் எப்படி அழகா எடுத்து காட்டுறாங்க. எதுக்கு ஞானம் வந்தா அந்த மத்தளத்துல உடைத்து அதை கையால அடித்து உடைத்து அதுக்கு ஊனை எடுத்து உண்ணலாமா, அந்த அளவுக்கு பசி இருந்துச்சு அப்படின்றதையும் எடுத்து காட்டினாங்க. அப்ப தெய்வம் அந்த குடல் கருக எலும்பு இழக தவம் இருந்தாங்க அப்படின்றத எடுத்துக்காட்டினால்தான் இவ்வளவு சன்னதங்கள் பெற்று இது யாருக்காக அப்படி நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்காகத்தான். இந்த உலகம் உய்வதற்காக இவ்வளவு பெரிய தவத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தவம் இங்க சாலையில தவம் மிக தெளிவாக அதிக அளவு தவம் இங்க சன்னதங்களும் பெற்றாங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னா தெய்வ உத்தரவு
நான் பணக்காரனா இருந்தாலும் டெய்லி ஏழி ஏழையானவன் எப்படி கூலி வேலைக்கு போறோமோ அதே மாதிரி நான் தவத்துக்காக போறேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா இந்த உலகம் உயிர்றதுக்காகத்தான் அவங்க வந்து தவம் பண்ணாங்க அப்படின்றது நம்ம தவம் செய்தார்கள் என்பதை நம்ம மான்மியங்கள்ல நூல்கள்ல நாம் அறிகிறோம். அந்த தவத்தை வந்து நாம எப்படி பெறலாம் அப்படின்றத இனிமே வந்து அடுத்த வாரத்துல அண்ணா அவர்கள் அதை செய்யறாங்க. இப்போ வந்து தெய்வம் என்னென்ன தவம் பண்ணாங்க, கும்பிடு தவம் பண்ணாங்க, கற்பனையில தவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வான்கனி விராட்டவற்றையும் அடுத்தும் அதுக்கு வந்து தவத்தை வந்து தெய்வம் செய்த தவத்தெல்லாம் இப்ப நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம். அது எங்கெங்க செய்தாங்க, அது 2 இடத்துலயும் செய்தாங்க. அந்த என்ன என்ன நைமிசாரணி. நைமிசாரணி நிலையில வந்து தெய்வம் வந்து அது முன்னேற்பாடு பண்ணி எப்படி கொண்டு போனாங்க பாருங்க. அந்த குகையில இருக்க அந்த புளியை வெட்டுறதுக்கு அதுக்கு தெய்வம் அதுக்கான ஏற்பாடுகளா செய்து அதுக்கு வந்து நம்ம தெய்வத்தினுடைய இன்னும் அவங்க பெரும்பாலும் பனிமதி நாச்சியார் அவங்களை அழைத்து கொண்டு அவங்க வந்து அதுல செய்யுது. அது அவங்களோட கூட இருந்து அந்த அந்த தவத்தை வந்து எப்படி அதை செஞ்சு எல்லாம் வந்தாங்கன்றதை நம்ம இதை பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆனா அந்த தெய்வ நினைவுக்கு யார் ஒட்டி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து உயிர் உடலம் ரெண்டுமே இருக்கு அப்படின்றதையும் இன்னைக்கு எடுத்து காட்டினாங்க. ஏன்னா நம்முடைய இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஆதிமை உதயபுரம் தகவல் வந்து முதல் பாடலே அதான், உயிர் உடலும் தேவராமை. எது இப்ப உயிர் உடலம் அப்படின்னா உயிர் மற்றதெல்லாம் இல்லையா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை அப்படின்றதையும் எதை அறிந்த உயிரிடலும் தேவராமை அப்படின்னா சாதிமுனை குணமனத்தையும் தன் ஜீவன் கண்ட சென்மசா பல்யம் ஆகவென்றே ஆதிமை உதய பூரண வேதாந்தம் அறிந்து அடைந்த உயிரும் உடலும் தேவராமை அப்படின்றாங்க. அப்ப உயிர் உடல் எடுக்கணும் அப்படின்னா தவம் பண்ணணும். அந்த தவத்தை நம்ம பண்ண முடியாது. அந்த தவத்தை வந்து நம்ம எந்தெந்த வழிகள் எல்லாம் பெறலாம், எப்படி பெறலாம், நாம அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு அண்ணா வந்து அதை நம்மளோட பங்கு கொண்டு இருக்கிறாங்க. இது சிறப்பாக நமக்கு தொகுத்து வழங்கிய அண்ணா அவர்களுக்கு நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் நம்ம இந்த சபையை நாம் முடித்துக் கொள்வோம்.